திமுக சைடும் போகலாம். அதான் 8 மாசம் பல மாறுபாடுகள் எல்லாமே இருக்குங்கிறத நான் பார்த்து தான் சொல்ல முடியும். சீமான் அவர்களும் இந்த 8 மாசத்துல கூட்டணிக்கு போறதற்கும் வாய்ப்பு இல்லை. வடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. அவர் தலைமையில கூட்டணிக்கு போவார். அவர் தலைமையில ராமதாஸ் அவர் தலைமையை ஏத்துக்கிட்டா சீமான் டாக்டர் ஐயான்னு ஏத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. நான் மறுக்க வரல, அரசியல்ல எதுவும் நடக்கலாங்கிற இதுல நீங்க சொல்றீங்க. சீமான் தனிச்சு நீங்க அந்த ரொம்ப ஹீரோய்க்கா பேசுறாரு. அவ்வளவு ஹீரோயிசமா பேசிக்கிட்டு சபார்டினேட்டா போக முடியாது. அதனால தான் சீமான் 214 தான் போவாருங்கிற கருத்தை தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளையில பிரைம் மினிஸ்டரே நீங்க சிஎம் கேண்டிடேட்டா நின்னுங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணக்குள்ள ஒரு சூழல் வரலாங்கிறதான் நான் சொல்றேன். வம்சி கூட அதை ஒரு ட்விட்டா போட்டிருக்காரு. சீமானை பொறுத்தவரை அவர் 214 தனிச்சுங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. அதுல இருந்து அவர் கொஞ்சம் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி போகல. இதெல்லாம் ஒரு விஷுவல் திங்கிங். இது அண்ணாமலைக்கு பொலிட்டிக்கல் மூவ். எடப்பாடியை விட்டா பாஜகவுக்கு வேற வழி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சீமானை காட்டி எடப்பாடிகிட்ட பேரம் பேசுறது கூட சீமானை அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணலாம்.